இவனை எச்சரிச்சு கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா. ஆளால் பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதி. செபஸ்டின் சைமன் என்டிகே ஆமக்குஞ்சு தும்பி எல்லாமே இந்த ஆளுகையில் நாட்டை கொடுத்து என்னடா பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆகாமல் இருக்கும்போது இந்த அளவுக்கு ஆணவ பேச்சு, அடக்குமுறை பேச்சு, உங்கள் கட்சியில் இருக்கிற குறைகளை வந்துட்டு சுட்டி காட்டினா அது தப்பு. அதை அடக்குமுறை பண்ணணும்னு நினைக்கிற ஈனப்பயலுக உங்கள் கையில் தமிழ்நாட்டை கொடுத்தோம் அப்படின்னா கலவர பூமியாக தான் மாற்றுவீங்களோ ஒழிஞ்சு ஒரு அமைதியான ஆட்சியை கொடுக்கறதுக்குலாம் உங்களால் முடியாது. குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த நிலைமையாகி போகும். என்ன உங்கள் கட்சி மேலே ஒரு தவறான கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இவன் தப்பான நியூஸை பரப்புகிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து முன்னாடி வைங்க. ஒரு 10-50 ஆமை குஞ்சுகள் பேசுகிறீங்களோ சோசியல் மீடியாவில், ஆள் இல்லையா? எடுத்து பேசுங்க, நியாயமான பதிலை கொடுங்க. அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், ஆமாம் நாங்கள் பேசினது தப்பு அப்படின்னு. அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கருத்துக்கள் பூராமே முட்டா பயலுக பேச்சாக இருக்குது. பைத்தியங்க கூட அப்படி பேசாதுங்க. ஆனால் உங்கள் பேச்சு பைத்தியத்துக்கு மேலே இருக்குது. அதனால தான் 8% 0 வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து 0 தான்டா, நாங்கள் 0 தான்டா. ஆமாடா நீங்கள் 0 தான். இது என்னத்தை சொல்கிறது? ஊர் உலகமே அறிஞ்ச விஷயம் தானே. நாங்கள் மக்களுக்காக வருவோம். எதுக்கு? மக்கள் மண்டையை கழுவுறதுக்கா? எப்படியாச்சும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அதனால வர்றீங்க. உங்களுக்கு எங்கிட்ட திரள் நீதி வேற கொடுக்குறாங்க. அவங்கள உங்களுக்கு திரள் நீதி கொடுக்குறவங்களே நம்ப வைக்கணும்ல, அதுக்காக வர்றீங்க. சக மனுஷன் ஒரு தவறே செஞ்சாலும் தம்பி நீ பண்றது தப்புன்னு தான் சொல்லலும் முடிஞ்சு அவனை அடிடா ஒடடா அப்படின்னு சொல்றவே நல்ல தலைவனா? நல்ல மனுஷனுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு ஈனப்பய. அப்படிப்பட்ட ஈனப்பய தான் உங்க செபஸ்டின் சைமன். நன்றி.